தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அங்கே பார்க்க போகிறது வந்து டெர்மினல் 1ல் ஜுவல் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியலான வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் ஈவினிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அங்கே ஷாப்பிங் போனோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம். அங்கேருந்து டைரெக்டாகவே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். இது T1ல் இருக்குது, அதாவது டெர்மினல் 1ல் அமைச்சிருக்காங்க. அதனால டெர்மினல் 1 பார்த்து போயிட்டுருக்கோம். சிங்கப்பூர் ரோடை பற்றி சொன்னாக்கி நான் நிறைய தடவை சிங்கப்பூருக்கு போயிருக்கேன். அதாவது அமெரிக்காவில் வரும்போது நிறைய தடவை சிங்கப்பூருக்கு போயிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அது வந்து பார்க்க புதுசு மாதிரியே இருக்கும். அது ஒரு சலிப்பே இருக்காது, அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். நாங்கள் ராத்திரி பார்க்கும்போது டெர்மினல் இதை ஏர்போர்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக ஜுவல்லுடைய பார்க்கிங்குக்கு போகிறோம். ஜுவல்லுடைய பார்க்கிங்கை பார்த்தீங்கன்னா ஜுவல்லில் வந்து உள்ளே அவங்க தியேட்டர் வச்சுருக்காங்க, ஷாப்பிங் மால் வச்சுருக்காங்க, ஃபுட் கோர்ட் வச்சுருக்காங்க. ஏறக்குறைய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ள என்னெல்லாம் தேவையோ அவ்வளவும் இருக்கு. அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ட்ரி வந்து ஃப்ரீ. ஓகே, நம்ம வந்து இது ஏர்போர்ட்டுக்கு உள்ளுக்க போக முடியாது, அதுக்கு டிக்கெட் எல்லாம் வேணும், அது யூஸ்வலாக இருக்கும். பட் அந்த ஃபுட் கோர்ட் அது இதெல்லாம் போகிறதுக்காக எல்லாமே வச்சுருக்காங்க. அது வந்து ஒன் ஆஃப் த, அதாவது என்ன சொல்லலாம்னாக்கி சிங்கப்பூரில் வந்து விசிட்டர்ஸ்னாலும் சரி, அவங்க அங்கே லோக்கல் இருக்கவங்களாலும் சரி அடிக்கடி விசிட் பண்ணுற ஒன்று. ஓகே, நாங்கள் வந்து இப்போ வந்து பார்க்கிங்கு வண்டி தேடிட்டு இருக்கோம். நம்ம இது பார்த்துருக்கோங்க, அவங்க கலர் கலராக அதை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே கலர் வித்தியாசமாக கலர் கலர், அதாவது குரூப் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம வந்து எங்கே பார்க் பண்ணணும்னு பார்க்குறதுக்கு ஈஸி, அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருந்து கடைசியில் எப்படியோ ஒரு பார்க்கிங்கை பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பார்க்கிங்லேயும் அவங்க வந்து சென்சர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணும்போதே தெரிஞ்சு போவோம் எத்தனை பாக்கி இருக்கு, அதாவது எம்டி ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அது நிறைய இடங்களை பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காது. கடைசியாக வந்து ஒரு பார்க்கிங் கிடைச்சிட்டு இப்போ இங்கேருந்து நாங்கள் டெர்மினலுக்கு போனோம்னா, டெர்மினலில் முதல்ல பார்த்த இடம் வந்து அந்த ஒரு பெரிய வாட்டர் டியூப் ஒன்று இருக்குது. அதில் வந்து வாட்டர் வந்து ஃபால் ஆகுது. யாருக்கு வாட்டர் ஃபால் மாதிரியே பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த கலர் வந்து ஒரு சர்டன் டைமில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. லைக் ப்ளூ அது இதுன்னு அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. நிறைய சின்ன பிள்ளைலாம் அங்கே இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை டச் பண்ணலாம், குளிராக இருக்குது. மற்றபடி வாட்டர் வந்து உள்ளுக்கு விழுறதுனால நம்ம வந்து வெளியே ஒன்றும் தெரியாது. அது நல்லா இருக்குது. நாங்கள் அதை பார்த்து முடிச்சுட்டு டெர்மினல் அந்த இது வழியாக நடந்து வந்து ஜுவல்லுக்கு போகிறதுக்காக நாங்கள் போகிறோம். நம்ம போகிற பாதையில் பார்த்தீங்கன்னாக்கி கம்ப்ளீட்டாக ரெண்டு பக்கமும் சாப்பாடு விதமான லைக் இன்டர்நேஷ்னலில் எல்லா விதமான குசைன்ஸ் சாப்பாடு வகைகளும் உள்ளது. நல்லா இருக்கு, பார்க்க அழகாக இருந்து. எங்களுக்கு நைட் சாப்பிடணும். ஜுவல்லை முடிச்சுட்டு வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம் நாங்கள். கடைசியில் நாங்கள் ஜுவலுக்கு வந்துட்டோம். யாருக்குள்ளே அது ஒரு இயற்கையான காடு மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜுவல்லை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரை பாய்.